சின்ன ஒரு ஜென்ரலான கொஸ்டின் சார். இப்போ பப்பாளி பழம் எடுத்துக்கிட்டீங்க சார். அது என்னென்ன யார் யார் யூஸ் பண்ணலாம், யார் யார் சாப்பிடலாம், எதுக்காகலாம் சாப்பிடலாம், அது அந்த பப்பாளி பழத்தை பற்றி கொஞ்சம் 2 லைன்ஸ். மிக அருமையான கொஷின் இது. பப்பாளி பழம் வந்து உடம்புக்கு முதல்ல எதிர்ப்பு சக்தி தருதுமா. அதில் பப்பாயான்ற அந்த பழங்கள் வந்து நிறைய வந்து பிளேட்லெட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகக்கூடிய ஒரு சத்துக்கள் நிறைந்து. குறிப்பாக நம்ம டெங்கு ஃபீவர் வரும் பொழுது எல்லாருமே சொல்லுவாங்க அந்த பப்பாயா அப்போ தான் தேடி அலைவாங்க. பப்பாயா ஜூஸ் ஆகட்டும், பப்பாயா டேப்லெட்டு, பப்பாயா சிரப், இது எல்லாமே தேடி அப்போ தான் அலைவாங்க. பப்பாயனுடைய சிறப்பு அப்போ தான் வந்து அவங்களுக்கு தெரியும். அதில் எல்லா எலிமெண்ட்ஸும் எல்லா விட்டமின்ஸும் நிறையா இருக்குது. குறிப்பாக ரத்த செல்களை தட்டை அணுக்களை உற்பத்தி பண்ணக்கூடிய திறன் வாய்ந்த ஒரு பழம். சர்க்கரை நோயாளிகளுக்கு ஒரு வரப்பிரசாதம். சர்க்கரை நோய்க்கு ஐயோ நாங்கள் இந்த பழம் சாப்பிடக்கூடாதா, அந்த பழம் சாப்பிடக்கூடாதா, அந்த ஏக்கத்திலே பெரிய இருக்கும். அவங்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக இந்த பப்பாளி வந்து ஒரு முக்கியமான உணவாயிடுது. அது வந்து கண்டிப்பாக பப்பாளி பழம் அவங்க எடுத்துக்கலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கு அளவாக கொடுக்கணும். அதிகப்படும் பொழுது தான் அது வயிற்று வலி சில டைமை ஏற்படுத்தும். மிதமாக நல்லா பழவாக்கில் கொடுக்கும்பொழுது, காய்வடாக கொடுக்கும்போது சில பேருக்கு கொஞ்சம் அந்த வயிற்று வலி உண்டாகலாம் குழந்தைங்களுக்கு. ஆனால் அதுவே வந்து பழமாக கொடுக்கும் பொழுது, குறைந்த அளவு கொடுக்கும் பொழுது அது வந்து அவங்களுக்கு வந்து சிறந்த ஒரு பூச்சிக்கொல்லியாக மாறிடுது. நான் இப்போ சொன்னேன் இல்லையா, நாக்கு பூச்சிக்குடி நீர், அது இயற்கையிலே நாங்கள் பழங்கள்ல சாப்பிடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பப்பாளி பழம் சிறந்த ஒரு கிருமி நாசினி. வயிற்றுக்கொல்லி வயிற்றில் இருக்கிற பூச்சிகளை அழிக்கக்கூடிய ஒரு அருமருந்து. டெய்லி எடுத்துக்கலாமான்னு கேட்டால் டெய்லி வேண்டாம். வாரத்தில் ஒரு 3 நாள், ஒரு நாள் விட்டு ஒரு நாள் எடுத்திங்கன்னா அது வந்து ஒரு சிறப்பான பழம். எல்லாருமே சாப்பிடக்கூடியதை பப்பாளி பழம் சிறப்பான பழம். ஓகேங்க சார், ரொம்ப நன்றிங்க சார். இதோட நம்ம நிகழ்ச்சி வந்து முடிச்சுக்கலாங்க சார். நேயர்களே, நம்ம வந்து இப்போ சித்த மருத்துவ அந்த நிகழ்ச்சியில் வந்து நம்மளுக்கு நிறைய பல விஷயங்களை வந்து தெரியாமல் இருந்துச்சு. இந்த டாக்டர் சார் நிகழ்ச்சி மூலிமா வந்து நம்ம நிறைய விஷயங்களை வந்து தெரிஞ்சுட்டு வரோம். இதுக்கு மேலே உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் எப்பவும் போல் கமெண்ட் பண்ணலாம். நேயர்களுக்கு வந்து இந்த நிகழ்ச்சி வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்குன்னு வந்து நான் நம்புகிறேன். ஓகேங்களாங்க சார்? நேயர்களுக்கு ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லிக்க இன்றைக்கி சிறப்பாக ஏதாவது ஒரு விஷயங்கள் கடைசியாக கன்க்ளூஷனாக சொல்லுவேன். இன்றைக்கி ஒரு விஷயங்கள் நான் வந்து சொல்லணுன்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா நம்ம நாளிதழ்களை படிக்கும் பொழுது நமக்கே ஒரு விஷயங்கள் தோன்றுது. அது மாதிரி இப்போ நம்ம சமீபத்தில் திருவள்ளூரில் நடந்த அந்த விஷயங்கள், ஒரு 8 வயசு பாப்பாவுக்கு நடந்த அந்த கொடூரங்கள், இதெல்லாம் பார்க்கும் பொழுது நமக்கு வந்து வேதனையின் உச்சம். அதனுடைய தாக்கம் எதனால் இருக்குதுன்னா போதை வஸ்துனால, குடிப்பழக்கத்தினால ஏற்படுகிறதாம். அதுக்கு தான் வந்து கண்ணதாசன் அப்பயே ஒரு பாட்டு பாடியிருக்கிறாரு. அது சும்மா 2 வரிகள் உங்களுக்காக பாட்டுக்கிறேன். எஸ். பொருள் வேண்டி திருடச் செல்வாய், பெண்ணை பெற வேண்டி விலையை சொல்வாய், துணிவோடு உயிரை கொள்வாய், எதற்கும் துணையாக மதுவை கொள்வாய், கேட்டால் நான் தானே மனிதன் என்பாய். இந்த வரியில 4 வரியில மொத்த விஷயத்தையும் சொல்லிட்டார். இந்த 30 வருடம் 40 வருடங்களுக்கு முன்ன பாடின பாட்டுல எல்லா விஷயங்களும் அடையிறது. இதுக்கு இந்த அந்த 8 வயசு பொண்ணுக்கு நடந்த கொடூரமாகட்டும், அதுக்கு முன்னாடி 80 வயசு நடந்த ஒரு பாட்டிக்கு நடந்த பலாத்காரம் ஆகட்டும், இது எல்லாத்துக்குமே ஒரு பேசிக்கான விஷயம் மது மது மது. அதை தாண்டி கஞ்சா, போதை பொருட்களாகட்டும், அதை தான் அவர் வந்து அன்னைக்கே பாடி வச்சிருக்கிறாரு. அந்த பேப்பரில் அந்த நிகழ்ச்சியெல்லாம் பார்க்கும்பொழுது அப்போ அந்த மது வீட்டுக்கு வீடு இருக்குது. அதை ஒழிக்கிறதுக்கு நம்மக்கிட்ட மருந்துகள் இருக்குது. ஆனால் மக்கள் ஏன் அதை நாட மாட்டேங்கிறாங்க? அந்த சகிப்புத்தன்மையை அவங்க வாங்கிட்டு அதை அப்படியே நாட்களை கடந்து போகிறாங்க. தயவு செஞ்சு அந்த மது குடிக்கிற வீட்டில் ஒவ்வொருத்தருமே அதை சிந்திச்சு பாருங்கள். நம்ம ஹாஸ்பிட்டலில் சித்த மருந்துகள் எங்கே இருந்தாலும் இந்த குடியை நிறுத்தத்துக்கான மருந்துகள் சிறப்பாக இருக்குது. அதனால் இந்த நிகழ்ச்சி மூலமாக ஒரு வேண்டுகோள் வைக்கிறது என்னென்னா, இந்த மதுவை நிப்பாட்டத்துக்கான அல்லது போதை வசுகள் எதுவான நிப்பாட்டுறதுக்கான மருந்துகள் நம்மிடம் இருக்குது. எந்த ஒரு பக்க விளைவும் இல்லாத, எந்த ஒரு அவங்களுக்கு சொல்லாமலே நம்ம மருந்து ஏற்கனவே நிகழ்ச்சிகள் சொல்லியிருக்கேன், எப்படி கொடுக்கணும்னு சொல்லியிருக்கேன். அதனால் நேயர்கள் வந்து அதை தெரிஞ்சுக்கிட்டு அதை நிறுத்தத்துக்கான வழி, அதுக்கு வருந்தி நாட்களை கடத்துறதை விட இதை திருந்தத்துக்கான வழி நம்ம மருந்துகளை வாங்கி கொடுங்க. சீக்கிரம் அவங்களையெல்லாம் குணப்படுத்தி ஒவ்வொரு அந்த மது குடிக்கிறவங்களும் தீமை விளைவிப்பவர்களே. அதுதான் நான் இதை கூட சொல்லுவேன். ஒவ்வொரு மது குடிப்பவர்களும் அந்த குடும்பத்திற்கு தீமை விளைவிப்பவர்கள். அதனால் அதை வாங்கி, இந்த மருந்துகளை வாங்கி அந்த ஒவ்வொரு குடும்பமும் பலன் பெறணுன்றதை இந்த நிகழ்ச்சி மூலமாக கேட்டுக்கிறேன். இந்த நிகழ்ச்சியுடைய முத்தாய்ப்பா இதோட முடிச்சுக்கிறேம்மா. நன்றி, வணக்கம்.